எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த 34வது நாளில் 10 கட்டளைகளில் 6வதை இந்த மாற்றமா ஏமாற்றமா நிகழ்ச்சியின் வழியாக இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது மிக முக்கியமானது. ஒரு பாவம் கடவுளுக்குரியது, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதருக்குரியது அப்படின்னு 2 நம்ம பார்த்தோம். அந்த மனிதருக்குரியதுல மனிதர்கள் எப்படி ஒருத்தர் அன்பு செய்யணுங்கிறத உணர்ந்துக்காம புரிஞ்சுக்காம நாம செய்யக்கூடிய தவறுகளின் உச்சம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுது. இணைச்சட்டம் சிறப்பாக பல காரியங்களை சொல்லுகிற போதிலும் விடுதலை பயண நூல் 20:14 ரொம்ப அழகாக இந்த 10 கட்டளையினுடைய 6வது கட்டளையை தீர்க்கமாக சொல்லுது. திருமண உறவிற்கு பந்தத்திற்கு புறம்பான உறவு அப்படிங்கிறது இல்லாமல் இன்னும் உச்சமாக மத்திய நட்சத்திர ஆண்டு சொல்றாரு, சிந்தனை செயலே பாவம் அப்படின்னு சொல்லி கடவுள் ரொம்ப அழகா சொல்றார். தொடக்க நூல்ல பாருங்க, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு கடவுள் படைச்சார். நல்லதல்லன்னு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கினார். எதுக்காக அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆன்மீக வாழ்வுக்கு 3 பயமுறுத்துகிற காரணிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் மணி, பவர் அண்ட் செக்ஸ் என்று சொல்லுகிறார்கள். பணம், பதவி, தவறான உறவு அப்படிங்கிறத சொல்றாங்க. Sex is like a great river that is rich and deep when it stays within its boundary. When it overflows, it causes distractive. இந்த பாலுணர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆற்றை போல அழகானது, ஆழமானது, உத்மமானது. அது அதனுடைய எல்லைக்குள் இருக்கும் வரை. ஒருவேளை கரை உடைஞ்சு அது ஓடுகிற போது அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு எல்லாத்தையும் வாரி சுருட்டி எடுத்துட்டு போயிடும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். டெவில் அண்ட் வேர்ல்டு டெல் செக்ஸ் இஸ் நார்மல். இன்னைக்கு பாலுணர்வு சாதாரணமானது, யார் செய்யல, எல்லாம் செய்யறா, நம்ம மட்டும் என்ன விதிவிலக்கான்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அது புனிதமானது. இன்னைக்கு அமெரிக்காவில் மட்டும் ஒரு வாரத்துக்கு 7 நாளில் 150 பாலுணர்வை தூண்டக்கூடிய திரைப்படங்கள் வெளிவருகிறதுன்னு சொல்லி ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா 8ஆம் வகுப்பு படிப்பதற்குள்ளதாக ஒரு குழந்தை 8000 முறை தொலைக்காட்சியின் வழியாக தேவையற்றதை பார்க்கிறது. கல்லூரி படிப்பதற்கு நுழைவதற்கு முன்பதாக 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட காரியங்களை பார்ப்பதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு ஷாக்கிங்காக சொல்லுது. அப்புறம் எப்படிங்க உறவுல புனிதத்தை, பரிசுத்தத்தை நாம் வளர்ப்பது? ரொம்ப அழகா 1 கொரிந்தியர் 16:18 சொல்லுது, பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது, ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கிறார்கள். தாவீது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. தாவீதை போல ஒரு உச்சம் வேற எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த தவறான உறவு, போருக்கு போயிருந்தா பிரச்சனையே இல்லை. அரண்மனையோட மாடியில் உலாத்திக்கிட்டு இருந்தப்ப பார்க்குறாரு. பார்த்ததோட நிறுத்தாம யாருன்னு கேட்குறாரு. அந்த ஆர்வத்தினுடைய மிகுதி, அந்த ஆர்வம் அடுத்தது என்ன பண்ணுதுன்னு அவரை அழைச்சு தவறு செய்ய தூண்டுகிறது. பாருங்க, அது அதோட நிக்கல. ஒரு சின்ன புள்ளி வாழ்க்கையையே முடித்து போடுகிறது. அவரோட கணவனை கொடுமையாய் கொலை செய்கிற அளவு தாவீது துணிந்து போகிறார். அதுதான்
அதனாலதான் திருப்பாடல் 51:4 சொல்றாரு, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன், உன் தீர்ப்பின் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர், உன் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகிறீர்னே. தாவீது உணர்ந்து பயந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளாய் அது இருக்கிறது. 3 விதமான விபச்சாரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பிசிக்கல் அடல்ட்ரி, மென்டல் அடல்ட்ரி, லீகல் அடல்ட்ரி. இந்த பிசிக்கல் அடல்ட்ரி அப்படிங்கிறது எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மென்டல் அடல்ட்ரின்னு சொல்லுகிற போது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 27, 28 நீங்க செய்யணும்னு இல்லை, நினைச்சாலே அது பாவம். உன் கண்ணு பாவம் செய்ய துணையா இருக்குதா, அதை பிடுங்கி எறி. உன் வலது கை பாவம் செய்யதா இருக்கா, அதை வெட்டிடு. ஏன் ஒத்த கண்ணனா ஒத்த கையா நீ பரலோகத்துக்கு நுழைஞ்சா சந்தோஷம், இந்த 2 கண்ணோட நரகத்துக்கு போறது எவ்வளவு மோசமானதுன்னு சொல்றார். இன்னும் சிறப்பா 1 கொரிந்தியர் 6:9 ரொம்ப அழகா சொல்றார், தீங்கு இறைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை. அது மட்டும் இல்லை, பரத்தமையில் ஈடுபடுவோருக்கும் இறையாட்சியை உரிமையாக்கி கொள்ள தகுதியை இழந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறது. தொடக்க நூல் யோசேப்பு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இதோ அரசன் தன் மனைவியை தவிர எல்லாவற்றையும் அவன் பொறுப்பில் விட்டிருக்கிற போது, அவன் மனைவி தொந்தரவு செய்கிற போது, கடவுளுடைய பார்வையில் தீயதென படுகிறதை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன் என்று ஓடி ஒளிந்தானே, அந்த ஒரு தெய்வ பயம் நமக்கு இன்றைக்கு வேண்டும். எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யார் செய்யவில்லை என்று சொல்லாமல் இது கடவுள் வாழும் ஆலயம், தூய் ஆவி குடிகொள்ளும் ஆலயம் என்பதை உணர்ந்து இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் பேணி காக்க ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். தொடக்க நூல் சிறப்பாக சொல்றது போல, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் உடல்நல குறைவிலும் ஒருவருக்கு பிரமாணிக்கமாய் இருப்போன்னு கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு கடைசி வரை பிரமாணிக்கமாய் இருந்து கடவுள் விரும்புகிற குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். நேசிக்கிற தெய்வமே, எங்களுடைய சிந்தனை, சொல், செயல், நடத்தை ஒவ்வொன்றிலும் பாவம் செய்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எண்ணங்களில் தூய்மையாய் உமக்கேற்புடையபடி வாழ வளர ஆசிர்வதியும். ஆமென்.